ஹலோ ஹாய் வெல்கம். இப்போ நம்ம என்ன ட்ரெய்லர் பார்க்க போகிறோம்னா போகும் இடம் வெறும் தூரம் இல்லை அப்படின்னு விமல் நடிச்சு வெளியாகிருக்க ஒரு ட்ரெய்லரை பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஏதோ ஒரு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். அம்பலவாணனோட வித்து ஆடலரசே, ஆடலரசனோட வித்து நவரசே, நவரசனோட வித்து என் அப்ப நடராசே, நடராசனோட வித்து நான் தான் நளினமூர்த்தி. அந்த மாதிரியான தேவைகள் சில நேரத்தில் நெருக்கடியை உருவாக்கும் போது நிலத்துல 500 ஏக்கர் நிலத்தை பருவம் பார்த்தவங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்தா என் தங்க பெருமாடு. அந்த தேவைகளால சில பிரச்சனைகள் வரும்போதும் ஏன் எதுக்கு இவனை சந்திச்சோம் நினைக்கும் போதும் சக்கரபாண்டி ஊருக்கு ஒரு மாதிரி தகவல் இருக்கு. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கதறும் போதும் அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. திடீர்னு கடவுளே வந்து தைரியமா வண்டி எடுத்துட்டு கிளம்புடான்னு சொன்னாலும் இன்னும் சற்று நேரத்தில் டிகேஎஸ் ரகுபதி பாண்டியன் சுந்தர மீனாட்சி அவர்கள் செத்தவர் யாருன்னு தெரியுமால? செத்தவர் கண்ணம்ல. எப்படி போகணும்னு தெரியாம இருந்த எனக்கு என் மனசு சொன்னது என்னன்னா, விமலன் கருணாசனே போட்டாங்களா? அயோத்தி மாதிரியே இருக்குல்ல. கான்செப்ட் புரியல. கருணாஸ் வந்து ஏதோ ஒரு டெட் பாடியை எங்கேயோ கொண்டு போகணும் போல, அதனால அவன் வண்டி இல்லை அப்படி பணத்தோட வந்து ஊர் மக்கள்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ கருணாஸ்காண்டி வெயிட் பண்ணுறாங்களா? போனால் அங்கே தானே இருக்கும். விமலுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்களா? விமல் அந்த ஊருக்கு போனால் ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி காட்டுறாங்களா? இல்லை விமல் இங்கேருந்து தப்பிச்சு போகிற மாதிரியா? ஃபர்ஸ்ட் வந்து விமல் வந்து அந்த பாடியை கருணாஸ் கூட எடுத்துட்டு போறாங்க. அவங்க அப்படி போறப்ப கருணாஸ் வந்து ஏதோ பேசிக்கிட்டே வராங்களா, அது வந்து இவன் லைஃபோட ஏதாவது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் ஜேர்னியா தெருக்கூத்து கலைஞரும் டெட் பாடி எடுத்துட்டு போகிற வண்டி ஓட்டுற டிரைவரும் 2 பேருக்கும் ஒரு டிராவல் தான் போகிறாங்க. அப்படின்னா டெட் பாடி கூட இது வருமே, ஃபேமிலி யாராவது வருவாங்களா? யாருமே இல்லையே. காசு எப்படி பார்த்தா ஏற்றி விட்ருக்க ஒரு ஆள் இல்லை. ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்களே இவரோட பையன் கருணாஸ் தான் கூப்பிட்டு போறாரு போல, அந்த டெட் பாடி எடுத்துட்டு போறாரு. என்ன திரும்பி நான் பார்க்க போறதா திருப்பி போடுங்க, எனக்கு புரியல. கான்செப்ட் புரியல. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஏதோ ஒரு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். அம்பலவாணனோட வித்து ஆடலரசே, ஆடலரசனோட வித்து நவரசே, நவரசனோட வித்து என் அப்ப நடராசே, நடராசனோட வித்து நான் தான் நளினமூர்த்தி. அந்த மாதிரியான தேவைகள் சில நேரத்தில் நெருக்கடியை உருவாக்கும் போது ஏக்கர் நிலத்துல 500 ஏக்கர் நிலத்தை பருவம் பார்த்தவங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்தா என் தங்க பெருமாடு. அந்த தேவைகளால சில பிரச்சனைகள் வரும்போதும் ஏன் எதுக்கு இவனை சந்திச்சோம் நினைக்கும் போதும் சக்கரபாண்டி ஊருக்கு ஒரு மாதிரி தகவல் இருக்கு. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கதறும் போதும் அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. திடீர்னு கடவுளே வந்து தைரியமா வண்டி எடுத்துட்டு கிளம்புடான்னு சொன்னாலும் இன்னும் சற்று நேரத்தில் டிகேஎஸ் ரகுபதி பாண்டியன் சுந்தர மீனாட்சி அவர்கள் செத்தவர் யாருன்னு தெரியுமால? செத்தவர் கண்ணம்ல. எங்க எப்படி போகணும்னு தெரியாம இருந்த எனக்கு என் மனசு சொன்னது என்னன்னா,
மேபி இதில் வந்து உங்களுக்கு கல்யாணம் தானே அப்படின்னாங்க. அது உங்களுக்கு நம்ம பெரும் கேள்வி சொன்னாங்க. அது விமலோட ஸ்டோரி வந்து தனியாக இருக்குதா. கருணாஸ் வந்து ஒரு இடத்துக்காண்டி இல்லை நான் என்னோட மேபி உங்களுக்கு ஒரு மேரேஜ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யார் கருணாஸுக்கு ரொம்ப இல்லை எனக்கு இவங்களுக்கும் அந்த ஆமாம். அப்புறம் ஓடி வந்திருப்பாங்க, அந்த ஊர்லேருந்து ஓடி வந்திருப்பாங்க, அவங்க திருப்பி இந்த இடத்துக்கு போகிற மாதிரி கொண்ட மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கும். இந்த மாதிரி அதான் கரெக்டு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. இப்போ அவங்க திருப்பி ஊருக்குள்ள வர மாதிரி கேள்விப்படுற ஒரு டைலாக் இருக்குல்ல, அதான் அந்த மாதிரி வந்து எப்படி போகிறதுன்னு தெரியாமல் திருப்பி போகிற மாதிரி இருக்கு. திருப்பி போனா இவனை வெட்டுவானுங்க அப்படின்ட்டு விமலுக்கு பயம். பணத்துக்காண்டி கொண்டு போகலன்னா கருணாஸை வெட்டுவாங்க. ஆபத்துல உனக்கு வெட்டு உனக்கு இல்லை அதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, இவங்க வராங்க அப்படி இது மாதிரி யாரோ சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி அப்படி மென்ஷன் பண்ணும்போது மேபி இருக்கலாம். மேபி இவங்களோட ரிலேட்டிவ்ல வந்து அதனால தான் என்னாலும் பார்த்துக்கலாம் வண்டி எடுறா அப்படின்ற மாதிரி. அவங்க மெயின் இப்போ கருணாஸ்க்கு ஒரு அந்த ரிலேட்டிவ் வந்து ஒரு க்ளோஸாக இருக்கும், பிளட் ரிலேஷன் அந்த மாதிரி இருக்கலாம்ல. வண்டி எடுக்கிற முன்னாடி முகத்தில் அடிபட்டிருக்கு, ஏதோ சண்டை நடந்திருக்கு. அதான் அந்த இது வந்து இறந்து போனோடனே பார்த்துருப்பாங்க, பாடி இந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க, அடித்தோடனே நீ வா மோன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் இப்போ வழியெல்லாம் வராங்க போல, அதான் கான்செப்டாக இருக்கும். ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்கு ட்ரெயின். யதார்த்தமா இருக்கு ரொம்ப. அயோத்தி ஒரு மாதிரி யதார்த்தமான நார்மல் பீப்புளோட லைஃப் ஸ்டோரி கட்டுற மாதிரி. ஆனால் கருணாஸ் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்காரு. தெருக்கூத்து கலைஞர்னா அந்த ஒரு நளினம் அந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த இது டிஃப்ரெண்ட். ஆனால் எல்லாருமே ஸ்கோர் பண்ணிடுவாங்க. தெருக்கூத்து கலைஞர் எல்லாருமே ஸ்கோர் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு விமலுக்கு வந்து விலங்குக்கு அப்புறம் ஒரு நல்ல இதாக இருக்கும். யதார்த்தமான ஸ்டோரி தான் விமலுக்கு செட் ஆகும். தேசிங் ராஜா அந்த மாதிரி படம்லாம் ஒரு 2-3 விட்டார்னா அந்த சூரி காமெடி அதுதான் நல்லா இருக்கும். எல்லாருமே ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த படத்துல எவ்வளோ காமெடியன்ஸ் இருப்பாங்க, ஸ்டார்ட் டு எண்ட் வரையும் அவ்வளோ காமெடியா போவோம். பரவாயில்ல, இது டிஃப்ரெண்ட் ட்ரை தான், நல்லா தான் இருக்கு. ஃபீல் குட்டா இருந்தா நல்லா இருக்கும். இந்த படம் தெரியுது, டிராமான்னு தெரியுது. சின்ன படமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ட்ரெய்லர் நல்லா இருக்கு. விமலுக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும் கண்டிப்பா இருக்கணும். அயோத்தி படம் வந்து ரிலீஸ் ஆகல, ஓடிடி தானே ஸ்ட்ரெயிட்டா தியேட்டர்ல இருந்துச்சு. அயோத்தி தியேட்டர்ல வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லாரும் போய் பார்த்து அந்த மாதிரி அதை தான் சொல்றேன். லோ பட்ஜெட்டா இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா போய் பார்க்கறதுக்கு எல்லாரும் ரெடியாக தான் இருக்காங்க. இல்லை நம்பிக்கையா போய் பார்க்கலாம்னு தோணுது. இந்த படத்தையா கருணா ஸ்கோர் பண்ணுவாருன்னு தோணுது. விமலோட கருணா ஸ்கோர் பண்ணி கருணாஸ் கடைசி என்ன பண்ணா ரொம்ப ஸ்கோர் பண்ண மாதிரி ஒண்ணுமே இல்லடா. யோசிச்சு போடுறா கருணாஸ் மொத்தம் வேணா ஏதோ ஒரு படம் வந்துச்சுல டார்லிங். கடைசியா இல்லடா சூரரை போற்று படத்துல வந்து மேபி அந்த ஒரு சீன் வந்து கொஞ்சம் ஸ்கோர் நல்லா பண்ணிருக்கேன். இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கோர் பண்ணலாம், அடிக்கலாம், இறங்கி விளையாடலாம், அவரோட பெர்ஃபார்மன்ஸை காட்டலாம். நல்லா இருக்கு. ஓவரால் ட்ரெய்லர் நல்லா இருக்கு. படம் பார்த்துட்டு சொல்லுவாங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உட்காந்து இருங்க. திருப்பி அடுத்த வீடியோ வரும்.